அனைவருக்கும் வணக்கம். சிறடிக்கு சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு பார்ப்போம். முத்து வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு செல்வம் 2 பேரும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஆஃபர்னு சொல்லி ஒரு கடை போட்டிருக்காங்கடா, அங்கே போய் ஃப்ரிட்ஜு பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. சரின்னு 2 பேருமே போகிறாங்க அந்த கடைக்கு. போய் பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. டேய் நிஜமாவே எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான்டா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அதனால தான்டா இங்கே நிறைய பேர் வந்து பொருள் அள்ளிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சார் நிஜமாவே இதெல்லாம் இந்த ரூபா தானே, 5000 ரூபாய்க்குள்ளே தானே இதெல்லாம் என்ன? ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் 5000 ரூபாய்க்குள்ளே தான் சார்னு அங்கே இடத்துல வேலை பார்க்குறவனு சொல்கிறான். சரி எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் நாளைக்கு உங்கள் அண்ணன் கடையில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொன்னீங்களா, அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் அப்படியே இருக்குடா இங்கே. பார்த்தியா இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா, நான் இதை எடுத்துக்கிறேன்டான்னு. பார்த்தியா உனக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கேன்னு அந்த ஓடுகாலி பையன் தரமாட்டேன்ட்டான். ஆனால் பாரு இங்கே வந்து உனக்கு அதே ஃப்ரிட்ஜ் கிடக்கு, நீ லக்கியாக நாலு தாண்டா வாங்கிக்கோடா அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வேணும் சார், இது உங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. 5000 ரூபா தானே சார் அப்படின்னு செல்வனுக்கு சொல்கிறாரு. ஆமாம் சார் 5000 ரூபா தான் சார்ண்ணே. சார் நீங்கள் வேன்லலாம் ஏற்றி விட்டுருவீங்களாண்ணே? சார் நீங்கள் போய் பில் கேட்டு ரிசிப்ட் ரெடி பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இது பேக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்கள் ஆனால் வண்டி சார்ஜ் எல்லாமே உங்களோட தானே சார், அதெல்லாம் நான் கொடுத்துருவேன் சார் அப்படின்ட்டு. சரி ஓகேன்ட்டு இவங்க பில் கட்டுறக்க வராங்க. அனாரம் சொல்கிறாங்க, டே செல்வம் நீ பேசாமல் இந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருக்குல்ல, அதே மாதிரி எனக்குமே இந்த கம்பி செங்கல் சிமெண்ட் இதே மாதிரி ஆஃபர் ரேட்டு போட்டால் நல்லா இருக்கும்னா நானும் அந்த ரூமை கடகடன்னு கட்டி முடிச்சிருவேன்ல அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. டே அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் அந்த மாதிரி ஆஃபர் ரேட்லாம் போட மாட்டாங்க. நீ ஒன்று பண்ணு, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே திங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல, ஸோ அதனால் திங்ஸ் கொஞ்சம் நீ வேணால் வாங்கி வச்சுக்கோவே அப்படிங்கிறாங்க. இல்லை பொண்ணு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இப்போது கல்யாணத்துக்கு தாலி வாங்கி வைக்கிற விஷயம் மாதிரி இருக்குது நீ சொல்கிறது, அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் வீடு நல்லபடியாக கட்டி முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன திங்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நான் பொறுமையாக பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அடுத்து கவுண்டருக்கு வந்துடுறாங்க. ரூபா கட்டிடுறாங்க. 5000 ரூபா தானே சார் அப்படின்ட்டு. எனக்கு ஃப்ரிட்ஜு ரொம்ப ஓகே இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எல்லாம் பேசி ரூபாலாம் கட்டி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நேரம் பார்த்து வேன் ஜீப் வந்துடுது. டேய் நீங்கள் 3 பேர் அந்த பக்கம் வாங்க, நீங்கள் இங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதவெல்லாம் போட்டிடுறாரு. டே போலீஸ்டா அப்படின்ட்டு ஐயோ ஓடு சிக்கமாக ஓடுறீங்க, அவங்க அந்த சைடு சுற்றி வளைச்சி பிடி அப்படின்ட்டு பிடிச்சியும் செஞ்சுறாங்க. சார் எங்களை விட்டுருங்க சார், எங்களை விட்டு சார்னே. ஏன்டா நாய்கள் திருட்டு பொருளை வாங்கி விற்கிறது, நீங்கள் தனியாக வேறு கடை வேறு போட்டு விற்கிறீங்களா, அந்தளவுக்கு தெரிஞ்சிட்டிங்களோ அப்படின்ட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் எல்லாருமே அவங்கள அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ முத்தும் செல்வன்ட்டு டே இதெல்லாம் திருட்டு போடலான்டா, அதான்டா இவ்வளோ ரேட்டு கம்மிக்கு விற்கிறாங்கன்னு. ஐயோ நம்ம ரூபாடா அப்படின்ட்டு. சார் எங்களுக்கு 5000 ரூபா கொடுத்துருங்க சார், நாங்கள் இப்போ தான் சார் இவங்ககிட்ட இந்த திருட்டு பையன்கிட்ட கொடுத்தோம், ப்ளீஸ் சார் அதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார், நாங்கள் அப்படியே போயிடுவோன்னே. டேய் நீங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களாடா, இப்போ மாட்டிக்கிட்டவங்க சொல்லி பொருள் வாங்க வந்தோம்னு சொல்லி போய் சொல்கிறீங்களே. சார் சத்தியமாக நாங்கள் பொருள் வாங்க வந்தவங்க சார் அப்படின்னு. நீங்கள் வாங்கடா ஸ்டேஷனுக்கு வாங்க, எல்லாத்தையும் விசாரிச்சு நாங்கள் அதுக்கப்புறம் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு இவங்களையும் சேர்த்து அந்த மற்ற கடையில் இருக்க எல்லாரையும் சேர்த்து இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷனில் போய் எல்லோரும் உள்ளே போங்கடான்ட்டு ஒரே ரூமில் போட்டு பூட்டிடுறாங்க கதவை. அதனால் முத்துன்னு சொல்கிறாங்க, செல்வமும் சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க சார் நாங்கள் நிஜமாவே பொருள் வாங்க வந்தாலும் தான் சார்னே. டேய் நான் உங்களை பற்றி என்கொயரி நடத்திட்டுருக்கோம், ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஏதுன்னு செட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு கேட்குறாங்க, கான்ஸ்டபிள் அந்த பொருளோட ஓனர் எல்லாரையும் வர சொல்லிட்டீங்கன்னா. சொல்லியாச்சு சார்னே, பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு சார் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே உள்ள லாக்கப்பில் அந்த ஏமாத்துறவங்கள பேசுனாங்க. சார் என்னடா வட்ட நம்ம எப்படி நல்லபடியாக பொருளெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணிடும், இந்த வட்டம் என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோம், பரவாயில்ல விடுவோண்டா, அடுத்த வட்டம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருளை வாங்கி நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாரையும் ஏமாற்றி வித்துடலாம் அப்படின்னா. அதான் என்னடா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா நாய்கள் எல்லா பொருளை திருட்டுத்தனமாக ஏமாற்றி விற்றுக்கிட்டு உங்களுக்கு இதில் வேறு இந்த டைம் மிஸ் ஆச்சுன்னு வேறையா, உங்களையெல்லாம் உங்களால் எங்களுக்கும் பொழப்புக்கு எடுத்து போச்சுடா ஒரு நாளைக்கு அப்படின்ட்டுங்கிறாரு. தம்பி விடு தம்பி, இதில் என்ன இருக்குது, அந்த வட்டம் இல்லாட்டினா அடுத்த வட்டம் பார்த்துக்கிட போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாடா ஏன் பார்க்க மாட்டீங்க, உங்களையே என் கையால் அடிச்சிருவேன் பத்துக்கும் அப்படின்னு முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. தம்பி நீ என்ன அடிச்சிருவியா, அடிச்சு தான் பாரு, நீ அடிச்சிட்டேன்னு மட்டும் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ எங்கள் கூட்டத்தில் ஒரு ஆள் தான் சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அப்புறம் நீங்கள் காணப்பில் எங்கள் கூட தான் கிடக்கணும் அப்படிங்கிறாங்க. முத்து அப்படியே அவங்க ஐயோ இவங்க சொன்னான்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு பின்வாங்கிறாரு. செல்வமும் டே இவங்க திருட்டு பையங்கடா, இவங்க கண்டிப்பாக நம்மளை பேரை விழுந்து இழுத்து விட்டுருவாங்கடா, பேசாமல் அமைதியாக இருடா, வெளியே போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி முத்தும் அமைதியாக இருந்துட்டு அதுக்கடுத்து 2 பேரும் போய் சார் ப்ளீஸ் சார் நாங்கள்லாம் பொருள் வாங்க வந்தால் சார் ப்ளீஸ் சார் எங்களை விட்டுருங்க சார் அப்படிங்கிறாங்க. உங்களை பற்றி இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கியா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பொருள் வாங்க வந்தால் தானா கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிச்சுக்கோ, நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம், அது வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாரு. சரின்னு பொருள் வாங்க வந்தாங்க எல்லாருமே ஒரு ஆள் உள்ளே விட்றாங்க. சார் நாங்கள் தான் சார் அந்த ஓனர் பொருள் கொய்யுதுன்னு, சரி வெளியில் இருக்குது பார்த்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாங்க. அடுத்து கிரேடுன்னு ஓடுமா சிக்கமா மனோஜ் ஓடி வராரு. என்னடா மனோஜ் பொருள் மாதிரி இருக்குன்னு. ஆமாம் அந்த ஓடுகள் இப்போ இங்கே இதுக்கு வந்திருக்கான் அப்படின்ட்டு முத்துங்கிறாங்க. சார் நான் வெளியில் உள்ள பொருளெல்லாம் பார்த்துட்டேன் சார், ஆனால் அதில் என் கடை பொருள் எதுவுமே இல்லையே சார் அப்படிங்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் பார்த்தேன் சார் மனோஜ் பேசுகிறேன், நீ என்னென்ன பொருளாக கொடுத்த அப்படிங்க. 5 டிவி, அதுவும் 32 இன்ச் டிவி, 5 ஃப்ரிட்ஜு, 5 வாஷிங் மிஷின் எல்லா லிஸ்ட்டையும் சொல்கிறான்.
லிஸ்ட்டெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லு, ஆனால் உனக்கு அறிவில்லை படிச்சிருக்கீல அப்படின்னு. சார் சார் ப்ளீஸ் சார், நான் வந்து டீலருக்கு வேறு 3 லட்சம் கொடுக்கணும், அது வேறு எப்படியோ வேறு ஒரு வழியில் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா இவன் என்னமோ ரொம்ப லட்சக்கணக்கில் லாபம் பார்த்ததா வேறு சொன்னில நீ என்ன? ஆமாடா இப்போ தான்டா தெரியுது அந்த லட்சக்கணக்கான லாபம் பார்த்தது என்னது அப்படின்னு. நான் வேறு இப்போ தான் அதுக்கு ரெடி பண்ணி 4 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்தேனே. நீ டீலருக்கு நான் 3 லட்சம் தானே கொடுக்கணும்னு சொல்கிறேன், இப்போ என்ன 4 லட்சம்னு சொல்கிறேன்னே. இல்லை சார் அதில் ப்ராஃபிட் 1 லட்சம் வந்துச்சுன்னு சொல்லி நான் வீட்டில் வேறு கணக்கு கட்டணுமா, என் ஒய்ஃப் வேறு கேள்வி மேலே கேள்வி கேட்பாளா, அதனால் நான் வேறு வழியில் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி ரூபாவெலாம் கொடுத்துட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த இது மட்டும் நல்லா பேசியா நீ? சார் நிஜமாவே என் பொருள் எதுவுமே அங்கே இல்லை சார் அப்படிங்கிறாங்க. ஐயோ இரியா விசாரிப்பேன் அப்படின்ட்டு அதுக்கடுத்து திருப்பி கான்ஸ்டபிள் எழுந்திரிச்சு விசாரிக்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த திருடங்கிட்டே கேட்குறாங்க, இவங்க கடையில் எடுத்த பொருளை எங்கேயான்னு. சார் இவர் கடையில் எடுத்த பொருள் எல்லாமே நல்லா பிராண்டான பொருளா சார், அதனால் முதல்ல சீக்கிரமாக வித்துருச்சு சார் அப்படிங்கிறாங்க. யார் பொருள் எடுத்து யார் விற்கிறது, ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கோவப்பட்டு சட்டையெல்லாம் பிடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு விடியா, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருக்கணும்யா, இவங்களுக்குலாம் உன்ன மாதிரி ஆட்கள் தானே பிடிக்கும், இவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க, உன்ன மாதிரி புதுசாக கடை ஓப்பன் பண்ணவங்க, அடுத்து சின்ன சின்ன கடை இதெல்லாம் டார்கெட் பண்ணி அங்கே வந்து பொருளை நிறைய எடுத்து அவங்க திருட்டு பொருளை விற்கிறாங்க. இனிமேலாவது ஒழுங்காக நியாயமாக பார்த்து நல்லபடியாக புத்திசாலித்தனமாக பிஸ்னஸ் பண்ண வழியே பாரியா. இப்போ தான் நீங்கள் விசாரிச்சிருக்கோம், அந்த பொருள் எங்கே யாருக்கு விற்றுருக்கா என்ன எதுன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உன் கைக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. சார் சார் ப்ளீஸ் சார், அது 4 லட்சம் பொருள் சார் அப்படிங்கிறாங்க. போயா விசாரிச்சு தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு மனோஜ் அண்ணார் ரொம்ப என்ன செய்யணும் தெரியாமல் போயிடுறாரு. அந்த திருடங்களும் சார் டாட்டா பாய் பாய்னு வெறுப்பேற்றுறாங்க. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, நம்ம முத்து வந்து இது எல்லாத்தையுமே அவரோட செல்லில் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து மனோஜ் போகிற வரைக்கும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆஹா நம்மளை சரியாக வசமாக மாட்டிக்கிடுச்சுடா அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டில் போய் சொல்லியிருக்காண்டா உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாடா இவனுக்கு இருக்குடா இன்றைக்கி வீட்டில் போய் அப்படிங்கிறாங்க. அடுத்து திருப்பி இன்ஸ்பெக்டர்கிட்ட சார் சார் ப்ளீஸ் சார், நாங்கள் நிஜமாகவே பொருள் வாங்க வந்தாங்க தான் சார், எங்களை வந்து தயவு செஞ்சு விடுங்க சார், நாங்கள் வேறு வேலையை பார்க்க போவோம்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து அந்த பொருளோட ஓனர் 3 பேர் இருக்காங்க. சார் இவங்களும் உங்கள் கடையில் வந்து எதுவும் ஏமாத்தினாங்க இந்த 2 பேர் அப்படிங்கிறாங்க. வாடா செல்வம் இவங்க காட்டுறான் மூஞ்சின்னு காட்டுறாங்க. இல்லை சார் இவங்க 2 பேர்லாம் வரல அப்படிங்கிறாங்க. சார் நிஜமாக தான் சார் நாங்கள் சொல்கிறது நம்புங்க சார்னு முத்து சொல்கிறாங்க. கான்செப்ட் நீங்கள் வாங்க, அந்த 4 பேரை மட்டும் தவிர்த்து மற்ற எல்லாரையும் இழுத்துட்டு அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வாங்கிட்டு விசாரிச்சுட்டு வெளியே அனுப்பிடுங்க அவங்களே அப்படிங்கிறாங்க. அதே போல் முத்து செல்வம் 2 பேருமே வெளியே வந்துடுறாங்க. முத்து டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு போட்ட உடனே போய் கதவை டக்குன்னு போட்டுறாரு. அவங்க அப்பா அண்ணாமலை வந்துட்டு என்னடா வந்து வராமல் இப்படி கதவை பூட்டிக்கிட்டு இருக்க, என்னடா வச்சிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வாங்கப்பா மனோஜை பற்றி ஒரு குடும்பம் இப்போ போட்டு காட்ட வேண்டியது இருக்குது. மீனா வந்துட்டு ஏங்க செல்வனையும் கூட ஃப்ரிட்ஜ் வாங்க போனீங்களே வாங்கி கொடுத்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. வாங்கியாச்சு, ஃப்ரிட்ஜு ஏசி மிக்ஸி கிரைண்டரு டிவி இவ்வளோமா வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இவ்வளவும் விற்றேன்னு ஒருத்தர் வந்து நாடகம் போட்டான்ல, அது எப்படி விற்றான் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறும்படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நீ ஒரு உதவி செய்ப்பா, போய் அந்த மனோஜ் அம்மாவெல்லாம் வர சொல்லுப்பா, நீ போய் பழக்கூரில் வர சொல்லு அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. ரவி மனோஜ் இங்கே வாங்கடா அப்படின்ட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க. என்ன பண்ணேன் வா முத்து என்னமோ சொல்லணுமா, ஆமாம் எனக்கு என்ன சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. சொல்லணும் இல்லை குறும்படம் போட்டு காட்டணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு எல்லோரும் வந்துடுறாங்க. அதுக்கடுத்து வந்து திருப்பி டே என்னடா சொல்கிறா அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, இப்போ இவனுக்கு இந்த 4 லட்சம் எப்படிப்பா வந்துச்சுன்னே. எந்த 4 லட்சம்னே, அதான்ப்பா இன்றைக்கி நம்ம எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து சொன்னானே 4 லட்சம் நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன், இல்லை ப்ராஃபிட் இவ்வளோ இருக்குது, இல்லை அதில் 10,000 அம்மாவுக்கு வந்து ஷேரிங் வேறு ரோஹிணியை கொடுத்தாலே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கோவம் வந்துடுது. இது என்னது மனோஜ் பிஸ்னஸ் பண்ணார், அதில் லாபத்தை ஏர்ன் பண்ணார், அதனால் அதை கொண்டு வந்து கொடுத்தேனே. அதை தான் நான் சொல்கிறேன், அது எப்படி பண்ணா அப்படிங்கிறதுக்கு ஒரு குறும்படம் இருக்குது, அதை நான் இப்போ நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாம் சினிமா தேட்டர் போகிறோமா படம் பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பழப்பொருள் என்னோட செல்லில் அந்த குறும்படம் இருக்குது, அதை நான் போட்டு காட்டுறேன். செல்லில் படமா, இப்போல்லாம் அவங்கவுங்க படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, நீங்கள் என்ன ஈஸியில் செல்லில் அதை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஐயோ இது அடுத்தவங்க எடுத்த படம் கிடையாது, என்னோடய சொந்த படம், நானே எடுத்ததுனே. நீயே படம்லாம் எடுக்க ஆரம்பிச்ச அப்படின்னு ரவி கேட்குறாங்க. நான் எடுத்தேனே, எந்த செலவும் இல்லாமல் நான் எடுத்தேனே, இப்போ நான் போட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு செல்லில் போட்டு காமிச்சிடறாரு. வந்து மனோஜ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த மாதிரி நான் டிவி வாங்கினேன், இந்த ஃப்ரிட்ஜு எல்லாமே கொடுத்தேன் நான், இது வேறு அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறக்காக அவங்களுக்கு வந்து நான் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு கிண்டில் வேறு கொடுத்தேன். ப்ளீஸ் சார் எல்லாத்தையுமே எனக்கு எப்படியாவது கும்மிட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிடுறாரு. சார் வீட்டில் வேறு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் 4 லட்சம் வெளியே வேறு ரெடி பண்ணி எப்படியோ மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டேன், அதில் வேறு 1 லட்சம் எங்கள் வீட்டில் ப்ராஃபிட் வேறு காமிச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு பார்த்தீங்களா இவன் இப்படி இருந்துறான் அப்படின்ட்டு. என்னடா போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்படி போய் பேசிகிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு ரவி கேட்குறாங்க. ஆமாடா போலீஸ் ஸ்டேஷனில் போய் வாக்குமூலம் கொடுத்துட்ருக்கான்டா இவன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவருது எல்லாருக்கும். மீனா சொல்கிறாங்க, ரோஹிணி அடிக்கடி சொல்லுவீங்களே என் புருஷன் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதில் நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க, எந்த மூஞ்சி வச்சுட்டு பார்க்குறீங்கன்னு சொல்லுவீங்களே, இப்போ பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை பார்க்குறீங்க. இதனால தான் முத்து வந்து மனோஜ் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார், நீங்கள் சொல்கிறீங்களா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. இவர் பிஸ்னஸ் பண்ணுற லட்சணத்தை தான் நீங்கள் பார்த்தீங்களா, எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, எப்படி ஏமாந்துருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு வந்து டவுட் வருது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு டவுட்டு, அப்போ அந்த 4 லட்சத்தை இவர் எப்படி பரட்டினார், எங்கேருந்து வாங்கினார் அப்படிங்கிறாங்க. அதான் பழக்குறல எனக்கு சந்தேகம், சொல்லுடா இப்போ அந்த 4 லட்சம் எப்படி வந்துச்சு உனக்கு, எங்கேருந்து பரட்டினேன், சமாளிச்சேன்னு சொல்லியிருக்கீல, அது எப்படி சமாளிச்ச அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்குறாங்க. இவருக்கு என்ன சொல்லனே தெரில, சொல்லுடான்ட்டு முத்து சீக்கிரமாக
அடிக்க போகிறாரு. உடனே டக்குன்னு விஜயா வந்து அதை தடுத்து விஜயா போய் அடிச்சிடறாங்க. ஏன்டா என்கிட்ட போய் சொன்னேன், ஏன்டா என்கிட்ட போய் சொன்னேன், இப்படி ஏமாந்துருக்கடா, ஏன்டா என்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லி திருப்பி திருப்பி அவங்கள அடிக்கிறாங்க. முத்துக்கிட்டேருந்து இவங்கள காப்பாற்றணும், நகை இவங்க தான் கொடுத்தாங்கங்கிற அந்த மேட்ரு வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக விஜயாவே போய் அடிக்கிறாங்க. திருப்பி சொல்கிறாங்க, கடன் வாங்கினியாடா, கடன் வாங்கினியாடா, யார்கிட்ட கடன் வாங்கினா சொல்லுடா, என்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லுவோம். மனோஜ் வந்துட்டு ஆமாம்மா நான் கடன் வாங்கினேன், என் ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்டக்க கடன் வாங்கினேன் அப்படின்றாரு. எல்லாருக்கும் ஷாக்காக இது என்னது கடன் வாங்கினானா அப்படின்ட்டு. அப்புறமா அண்ணாமலை கேட்குறாரு, யாருடா அந்த சந்தோஷ் அப்படிங்கிறாங்க. அப்போ அது பார்க்கில் பழக்கம் பாவேன், வட்டிக்கு காசு விடுவீங்க, அதனால் அவன்கிட்ட தான் நான் வட்டிக்கு காசு வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி விஜயா வந்து திருப்பி ஏன்டா இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிருச்சுன்னு அடிக்க போகிறாங்க. ரோஹிணிட்டு ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அவன் வந்து ஏதோ ஒரு பயத்தில் தான் அப்படி செஞ்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து யாரும் ஏமாத்தலையே, இவன் தானே ஏமாந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ அவர் வந்து சந்தோஷத்தை தான் ரூபா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் வீட்டில் வந்து சமாளித்து வச்சுருக்காரு. இதை